என் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் திரு இசக்கி ராஜா தேவர் அவர்களை சிவகிரி மகாசபை தலைவர் திரு குருசாமி அவர்கள் சார்பாகவும், இளைய தலைவர் விக்னேஷ் ராஜா ஜமீன்தார் அவர்கள் சார்பாகவும், திரு கணேசன் செங்கல் சொல்லை தலைவர்கள் சார்பாகவும், சிவகிரி மக்கள் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருக வருக என்று அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். காலம் குறுகிய காலம் என்கிறனால 1-2 வார்த்தையில் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். எனக்கு நேற்று இரவு நைட்டு 9 மணிக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க. திரு இசக்கி ராஜத்தவர் வர்றாங்க, இன உணர்வு உள்ளவங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எல்லாரும் கட்சி கூட்டத்துக்கு தான் இவ்வளவு 100-200 வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் எந்த பணமுமே கொடுக்காம இவ்வளோ கூட்டத்தை பார்த்ததில்ல, மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. நான் எந்த கூட்டத்துக்கும் சென்றதில்லை, எந்த அரசியல் கட்சிக்கும் சென்றதில்லை. இது 2வது முறை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்திருந்தாங்க, அவங்கள்ட்ட நேரடியாக நானே அறிமுகமாகிட்டேன். இன்றைக்கி என்னை அண்ணாச்சி நல்லா இருக்கீங்களா, பசும்பன் முத்துராமலிங்கத்தவருக்கு அங்கே மாலை அணிக்கும் போது சிவகிரியில் கேட்டேன். எனக்கு ரொம்ப நிறைவு. அவர்களுக்கு நாம் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு நன்றி என்னென்னா, அவர்கள் ரொம்ப நாள் இந்த இனத்துக்காக சேவை புரிய வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து இன்னொன்று முக்கியமான ஒன்று என்னென்னா, நம்ம மக்கள் எல்லாருமே விசில் அடிக்கிறது, பைக்கில் மேலேங்களையும் சுற்றுறது, இன்னும் குறையவே இல்லை. நம்ம மேலே இன்னும் நான் மதுரையில் ஒர்க் பண்ணேன் 10 வருஷம். அங்கே பார்த்தீங்கன்னா தேவர் ஜெயந்தி அன்னைக்கு ரோட்டில் நடக்கவே முடியாது. அதே நிலைமை தான் சிவகிரியில் இருக்குது. தயவு செஞ்சு அது மாதிரி வேண்டாம். நீங்கள் ஒழுக்கத்தை அவங்க நாங்கள் ஒழுக்கத்தை கடைப்பிடிங்க, நமக்குன்னு ஒரு அந்தஸ்தை உருவாக்குங்க. ஏன்னா 1975 பரமகல்யாணி காலேஜ் போகும்பொழுது தேவர் இனத்தை சார்ந்தவனுக்கு சீட்டு கிடையாது, என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. தேவர் இனத்தை சார்ந்தவங்களுக்கு சேத்தூர் சிவகிரி அங்கேருந்து யாருக்குமே இந்த காலேஜில் உங்களுக்கு படிக்கிறதுக்கு இடம் கிடையாது, நீங்கள் வேறு எங்கேயும் போய்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அன்றைக்கு இருந்த ஒரு ப்ரொஃபஸர் அன்றைக்கு கணிதத்தில் 98% அவுட் ஆஃப் 100 எடுத்த ஒரே காரணத்திற்காக எனக்கு அந்த கல்லூரியில் சீட் கொடுத்தாங்க. நானும் படித்து முடித்து முதல்வனாகி எம்எஸ்சி முடிச்சுட்டு நல்ல பதவி கொண்டு இன்றைக்கும் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு குழந்தையும் நீங்கள் படிக்க வைக்கணும். எந்த சூழ்நிலையும் அண்டை மாநில கேரளா என்ன சொல்லாங்க தெரியுமா, சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. ஆனால் பிள்ளைங்களை படிக்க வச்சு நான் டெல்லிக்கு போயிருந்தேன். எல்லா இடங்களையும் கேரளா மக்கள் இருக்கிறாங்க, அவ்வளோ படித்து வச்சுருக்காங்க. ஆனால் நம்மகிட்ட இன்னும் கல்வி பத்தாது. பொருளாதாரம் கொஞ்சம் பரவாயில்ல நினைக்கிறேன், கல்வி அது எல்லாத்துக்கும் மேலே பாதுகாப்பு நம்ம கிடையாதுங்க. 64 வயசாயிருச்சு, எங்கே போனாலும் தேவைமாற வெளியே போ, அவன் அடி, உள்ளே போனவனே தீண்டாமையில் உள்ள கேஸ் போடு. எந்த சூழ்நிலையும் சரி, அவன் தவறே பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் அவங்க போய் இவர் தீண்டாமையில் சாதி சொல்லிட்டாரு. ஆனால் அப்படிப்பட்ட சூழலில் இந்த நேரத்தில் ஒரு நல்ல தலைவர் நம்ம கிடச்சிருக்கிறாரு. அவருக்கு நம்ம எல்லாரும் உறுதுணையாக இருந்து எந்த சூழ்நிலையிலும் நம்ம உறுதுணை இருக்கணும். இந்த இனம் முன்னேறுக்கு அவருக்கு வேண்டிய உதவிகளை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக செஞ்சால் தான் அவர் இன்னும் மேல் நம்ம இனத்துக்கு நல்லா தொண்டு வரும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.